வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க தேசிய பூங்காவெலாம் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற டிப்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்கிய என் சிவகுமார், வழங்குவது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். இன்றைய திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா, அமிழ்தினும் ஆற்ற இனிதேதாம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ், சிறந்த பொருளை அமிழ்தம் என குறிப்பிட்டாலும் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சு கரத்தால் அளாவப்பட்ட கூழ் அந்த அமிழ்தத்தை விட சுவையானதாகி விடுகிறது அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேசிய பூங்கா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 5 தேசிய பூங்கா தான் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி தேசிய பூங்கா, அது வந்து 1976 வந்து தொடங்கப்பட்டது. அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் கிண்டின்ற பகுதியில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா, இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது தூத்துக்குடியும் தனுஷ்கோடிக்கும் இடையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1980 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வனவிலங்கு ஆய்வகம் மற்றும் தேசிய பூங்கா, இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1989. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுமலை தேசிய பூங்கா, இது வந்து நீலகிரியில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து எப்போனா 1990லையும். அதுக்கப்புறம் முக்கூர்த்தி தேசிய பூங்கா, இதுவும் நீலகிரியில் தான் இருக்குது. இதுவும் 1990 தான் வந்து தொடங்கப்பட்டது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயர் வைஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த இயர் வைஸ்னு சொல்லி, ஸோ அதனால் அந்த இயர் வைஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற ஒரு ஷார்ட்கட் டிப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பூங்கா முதல்ல தொடங்குச்சு, அடுத்து தொடங்குச்சுன்ற ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த டிப்ஸ் வந்து போகிறோம். சரி, இதுக்கு வந்து என்ன டிப்ஸ்னு பார்த்திங்கன்னா, அதாவது கிறுக்கு மன்னார் இரவில் முதியவரின் மூக்குத்தியை களவாடினான், இதான் வந்து டிப்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீ அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம கிண்டின்னு எடுத்துக்கணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பூங்காலாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும், அந்த லைன் வைஸ் தான் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அந்த இது சீக்வன்ஸ் மறந்துடும், அதுக்கு தான் இது. ஸோ கீக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம கிண்டி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மன்னார் வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் அப்படின்னு நினச்சிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரவில், இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வனவிலங்கு ஆய்வகம் மற்றும் தேசிய ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் முதியவரின் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம தீன்னு இங்கே இருக்குது, நம்ம தூணு மாற்றிக்கணும். முதுமலை தேசிய பூங்கா. அடுத்தது முக்கூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான். இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டா போதும். கரெக்டாக நீங்கள் 5 பூங்கா வந்து எந்தெந்த இயர் பைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றதை வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து மேப்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள். கிண்டியில் இருக்குது. அதே மாதிரி முதுமலை முக்கூர்த்தி ரெண்டும் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீலகிரி மலை. அடுத்து வந்து இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க்கு, இது வந்து பார்த்திங்கன்னா கோவையில் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் வந்து பழனி மலை, இது கிடையாது. அப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா, இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ஏன் இந்த மேப் காட்டுறோம்னா, இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக இன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். எந்தெந்த பிளேஸ் எங்கே இருக்குன்றதை எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இதான் நம்ம யூடியூப் சேனல். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் பார். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து எல்லா வீடியோ அப்டேட் ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க. இந்த லோக வட்டம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா நெக்ஸ்ட்டு ஒரு புதிய டிப்ஸோடு பார்க்குறேன். நன்றி.